வணக்கம். பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறத திங்கட்கிழமையோட சேர்த்து சொல்லியிருக்கோம். செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் உரியது. கேது பகவான் இப்போ சிம்மத்தில் இருக்கிறார். அக்டோபர் வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார். இதனாலே 3 ராசிகளுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. மிதுனத்துக்கு நிறைய நன்மை உண்டு. எதிர்பாராத உதவிகள் வந்தே தீரும். மீனத்துக்கு நன்மை உண்டு. எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். துலாமுக்கு நன்மை உண்டு. லாபம் பெருகும். மேஷத்திற்கு நன்மை உண்டு. புண்ணிய தலங்கள் தரிசனம் கிடைக்கும். மற்ற ராசிகளுக்கு சில வம்புகள் வழக்குகள் வரும். அதற்கான பரிகாரத்தை தான் நாங்கள் சேர்த்து சொல்லியிருக்கோம். அதனால் அந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க, நலம் பெறுவீர்கள். இன்று அஷ்டமி திதியாக இருந்தால் கூட நல்ல ஹோரையில் நல்ல காரியங்கள் செய்யலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 6, மேற்கு தெற்கு, வெள்ளை மஞ்சள், திங்கள். 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் இருக்குது உங்கள் மேலே. அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. திருஷ்டியை தடுக்கிறதுக்கு, பொறாமையை தடுக்கிறதுக்கு. ஓம் சுக்ரீவனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அங்காரகனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சித்திரகுப்தரே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்க. 2 நாள் விநாயகர் அகவல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. 2 நாள் இதெல்லாம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு பசியாத்திரு. கூடவே குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா, புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க ஒரு தடவை கோயில்ல இருந்து. புரிய வேண்டாம், படிச்சிருங்க. இயந்திரத்தனமாக கூட படிச்சிருங்க. ஆமாம், படிச்சிருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கட்கிழமை சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் பிறை பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, மேற்கு தெற்கு, வெள்ளை பச்சை. செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வெத்து அதிகம், வீண் செலவு அதிகம். கவனம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி, 2 மந்திரங்களையும் சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. இதெல்லாம் திங்கட்கிழமை பண்ணிடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஓம் பழனியே போற்றி, பழமுதிரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பாம்பன் சாமிகளே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும். பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை, கெடுதல் தடுக்கப்படும். தோக்க மாட்டீங்க, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் என்பது உறுதி. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள், திங்கள். 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் இருக்குது உங்கள் மேலே. அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. திருஷ்டியை தடுக்கிறதுக்கு, பொறாமையை தடுக்கிறதுக்கு. ஓம் சுக்ரீவனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அங்காரகனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சித்திரகுப்தரே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்க. 2 நாள் விநாயகர் அகவல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. 2 நாள் இதெல்லாம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு பசியாத்திரு. கூடவே குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா, புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க ஒரு தடவை கோயில்ல இருந்து. புரிய வேண்டாம், படிச்சிருங்க. இயந்திரத்தனமாக கூட படிச்சிருங்க. ஆமாம், படிச்சிருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம், மன பயம் அதிகம். அதனால் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். 2 நாளும் 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை, திங்கள். 2, 1, கிழக்கு, வெள்ளை, செவ்வாய். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் அங்காரகனே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. காக்கைக்கும் பசியாத்துங்க. இந்த 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு பகுதியில்
வெய்யோன் அப்படிங்கிற பகுதி புக்கு படித்து பாருங்கள். காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. வழிபாடு முக்கியம். 2 நாளுமே இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. செஞ்சிடணும். ஆமாம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி, நல்லது. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்குது உங்கள் மேலே. அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். திருஷ்டியை தடுக்கிறதுக்கு, பொறாமையை தடுக்கிறதுக்கு. ஓம் சுக்ரீவனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அங்காரகனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சித்திரகுப்தரே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்க. 2 நாள் விநாயகர் அகவல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. 2 நாளும் இதெல்லாம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு பசியாத்திரு. கூடவே குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா, புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க ஒரு தடவை கோயில்ல இருந்து. புரிய வேண்டாம், படிச்சிருங்க. இயந்திரத்தனமாக கூட படிச்சிருங்க. ஆமாம், படிச்சிருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் நாள் முழுக்க 3 நட்சத்திரத்துக்கும் சித்திரை, அஸ்தம், உத்திரம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகள் மட்டும். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, ஜாக்கிரதை. திங்கள். செவ்வாய்க்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, உங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க. ஆமா, பிரமாதம், வெற்றி, கலக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கட்கிழமை சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சிருங்க. அபிராமி அந்தாதி 10 பாட்டாவது கோயில்ல இருந்து படிங்க. இது திங்கட்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்திட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு வந்துடும். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும். ஜாக்கிரதை. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். இது எப்போ இருந்து? திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க. அனுகூலமான எண் திசை நேரம் திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க இல்லை இல்லை இல்லை. திங்கட்கிழமை சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரமும் பிரார்த்தனையும் நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிட்டா, இல்லாட்டி சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இடிக்கும். எனவே கவனம். சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. பொறுமை, நிதானம். திங்கட்கிழமை பரவாயில்ல, சாயந்தரம் 6 மணி வரைக்கும். திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி. 2 மந்திரங்களையும் சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. இதெல்லாம் திங்கட்கிழமை பண்ணிடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயில்ல தீபம் போட்டுருங்க. ஓம் பழனியே போற்றி, பழமுதிரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பாம்பன் சாமிகளே போற்றி. நம்ம மந்திரம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும். பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை, கெடுதல் தடுக்கப்படும், தோக்க மாட்டீங்க, உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லா இருக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் சூப்பர். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் இருக்கு உங்க மேல. அதனால காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. திருஷ்டியை தடுக்கிறதுக்கு, பொறாமையை தடுக்கிறதுக்கு. ஓம் சுக்ரீவனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அங்காரகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சித்திரகுப்தரே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்க. 2 நாள் விநாயகர் அகவல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. 2 நாளும் இதெல்லாம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு பசியாத்திரு. கூடவே குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா, புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க ஒரு தடவை கோயில்ல இருந்து. புரிய வேண்டாம், படிச்சிருங்க. இயந்திரத்தனமாக கூட படிச்சிருங்க.
ஆமாம், படிச்சிருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. கோபம், பெருந்தன்மை அதிகம். அதாவது விட்டு கொடுத்துருவீங்க, ஏமாந்துருவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு பச்சை, திங்கள். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா 2, 1, வடக்கு சிவப்பு, செவ்வாய். பிரார்த்தனை பண்ணி கொண்டால் சொல்கிற மாதிரி பரிகாரம் பண்ணிட்டா 2 நாளும் சிறப்பாக இல்லை. ஒரே வரையில் சொல்லிடுறோம். தேவையற்ற பேச்சு, கோபம் அதிகம், பணிவு முக்கியம், ஜாக்கிரதை. 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் அங்காரகனே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. இந்த 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு பகுதியில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதி புக்கு படித்து பாருங்க. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. வழிபாடு முக்கியம் 2 நாளுமே. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. செஞ்சிடணும். ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களே, திங்கக்கிழமை நல்லா இல்லை. தேவையற்ற வீம்பு, அலட்டல், கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிலாவுக்கு தீபம் காட்டுறது நல்லது. இது திங்கக்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு சூப்பர் வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், வெற்றி. ஆமாம், உங்கள் சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. திங்கக்கிழமை சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிச்சிருங்க. அபிராமி அந்தாதி 10 பாட்டாவது கோயிலிருந்து படிங்க. இது திங்கக்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் 1 பாட்டாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாளுமே சிறப்பில்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். வீண் வீம்பு, வீண் அலட்டல் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை, பேச்சிலை நிதானம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை. திங்கள் 2, வடக்கு பச்சை, செவ்வாய். பிரார்த்தனை பண்ணி கொண்டால், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாதான் அனுகூலமான எண், தசை, நரமெல்லாம். இல்லைன்னா அது பலிக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் அங்காரகனே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. இந்த 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு பகுதியில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதி புக்கு படித்து பாருங்க. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. வழிபாடு முக்கியம் 2 நாளுமே. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. செஞ்சிடணும். ஆமாம். மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டங்க, தடுமாற்றம், அலட்டல், தேவையற்ற பேச்சு, தேவையற்ற குழப்பம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, கிழக்கு வெள்ளை, திங்கள். 3, வடக்கு பச்சை, செவ்வாய். 2 நாளும் பிரார்த்தனைகள் முக்கியம். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். ஓம் அங்காரகனே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. இந்த 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு பகுதியில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதி புக்கு படித்து பாருங்க. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. வழிபாடு முக்கியம் 2 நாளுமே. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. செஞ்சிடணும். ஆமாம். நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.